பாரதி என்னன்னா, பாரதி கமிஷனர் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தாரு. நீங்க இந்த பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. சரவண சுந்தர், நீங்க ஒரு 3 இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 நபர்களை பிடிச்சிருக்கோம். எப்படி பிடிச்சோம் அப்படின்னா, ஒரு 300க்கும் அதிகமான சிசிடிவி, என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து அக்யூஸ்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் 3 பேரை சொல்கிறாரு. ஒருத்தர் சதீஷ் என்கிற கருப்பசாமி, வயசு 30. இன்னொருத்தர் கார்த்தி என்கிற காளீஸ்வரன், வயசு 21. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இன்னொருவர் குணா என்கிற தவசி. சரியா? முதல்ல சொன்ன 2 பேரும் சதீஷும் கார்த்தியும் சிவகங்கையை சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பிங்க. குணா வந்து மதுரையை சேர்ந்தவர். இவங்க 3 பேரும் இருகூருங்கிற பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. கமிஷனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொன்னது கிடையாது. இதில் ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தது என்னன்னா, அவரோட ப்ரெஸ் மீட்டில் இவங்க மேலே கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது, கேஜி சாவடி கேஸில் ஒரு ஹர்ட் கேஸ் இருக்குங்கிறாங்க, வாகன திருட்டு கேஸு, துடியலூர் பீலமேடில் திருட்டு வழக்குகள் இருக்குங்கிறாங்க. இதில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கானது என்ன அப்படின்னா, சத்தியமங்கலத்தில் ஒரு திருட்டு வழக்கில் கைதாகி ரிமாண்டில் இருந்து அவங்க ஜாமீனில் வந்து 1 மாதம் தான் ஆகுதுங்கிறாங்க. சொல்கிறாரு 1 மாதம்தான் ஆகுது. நான் வந்து சந்தேகப்படுறேன்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம், சந்தேகப்படுறேன்னே நினச்சிக்கோங்க. சரியா? சந்தேகம் ஒன்றும் இல்லை. இந்த ஏற்கனவே கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு மர்டர் கேஸில் ஒரு வயதான பெண்மணி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை கைது செய்தது போலி நபர்களை. கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது, வேற ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிஞ்சது. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து ஜாமீனில் வெளியில் வந்து 1 மாதம் இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு, இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனா இல்லை ஃபைனல் ஐடென்டிஃபிகேஷனா? ஏன்னா கன்ஷாட் பண்ணி பிடிச்சிருக்காங்க, அதனால் கேட்குறேன், சொல்லுங்களேன். எஸ் சார், நீங்கள் கேட்டது மிகச் சரியான கேள்வி. ஒரு சாதாரண பாமரனாக, இந்த இந்திய நாட்டினுடைய பிரஜையாக, ஒரு உணர்வுமிக்க தமிழனாக இந்த 3 பேரையும் சுட்டு பிடித்ததில் ஆத்மார்த்தமாக திருப்தி அடைகிறேன். சரி, ஆத்மார்த்தமாக திருப்தி அடைகிறேன். ஆனால் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் கேட்ட இந்த கேள்விதான் சரியானது என்பதை நான் இங்கே உணர்கிறேன். சரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேரை சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து எப்பயுமே ஒரு நாடகம் போடுவாங்க. என்கவுண்டர் பண்ணும்போதோ இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தும் போதோ ஒரு காவலரை வந்து தாக்கி விட்டு தப்பி சென்றார்கள். நாடகம் போடுறாங்கிறது உங்க வார்த்தை, என்னோட வார்த்தை தான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. நாடகம் அவங்க இவங்க போட்டான்னு பொதுவா காவலர்கள் ஒரு நாடகம் போடுவான்னு சொல்றேன். சரி, அந்த நாடகத்துல எப்பயுமே ஒரு காவலரை அடித்ததாகவும் அவரை தற்காத்து கொள்ள இந்த 3 பேரையும் சுட்டு பிடித்ததாகவும் அப்படி வந்து ஒரு சீனை கொண்டு வந்து மக்கள் மத்தியில நிறுத்தி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசின் மீது மக்கள் குற்றம் சொல்லிவிடக் கூடாது, இந்த அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக நிலைநாட்டவில்லை என்று குற்றம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, தனது வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக இந்த விஷயத்திலும் அரசு நாடகம், கபட நாடகம் போடுகிறதோ என்ற கேள்விதான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய மனதிலே வந்து போகிறது. நான் கேட்டதுக்கு அப்புறமேட்டா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு இருக்கிற கேள்வி இது. சரிங்களா? அப்ப நீங்க நல்லா பாருங்க, 2015-16 ஆண்டு காலத்திலலாம் வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன பிரச்சாரம் செய்யறாரு? நான் முதலமைச்சர் ஆனதும் என்னுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கு, தமிழகத்திலிருந்து மதுவை அறவே ஒழிப்பதுதான் என்னுடைய இலக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த அரசினுடைய இலக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளில் எத்தனை கோடி ஈட்ட வேண்டும், எத்தனை 1000 கோடி ஈட்ட வேண்டும் என்பதுதான் இலக்காக இருந்து வருகிறது. சரிங்களா? அப்ப முதல்வர் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பேசியதை எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்து விட்டார், இந்த மக்களின் நலனிலே அக்கறை இல்லாமல் போய்விட்டார் என்பதுதான் இது எடுத்துக்காட்டுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர டிஜிபியை கூட, ஒரு காவல்துறைக்கு நிரந்தரமாக ஒரு தலைவரை கூட போட முடியாத ஒரு அரசால் மக்களுக்கு எப்படி உரிய பாதுகாப்பை கொடுக்க முடியும்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா இருக்காரு, தன்னை விட மூத்த அதிகாரிகள் ஒரிஜினல் டிஜிபி, அதாவது அந்த பதவிக்கான உரிய தகுதிகளோடு அந்த டிஜிபி பதவிக்கான உரிய தகுதியோடு அதிகாரிகள் அங்கே இருக்கும்போது, தகுதி இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வந்து பொறுப்பு டிஜிபியா உட்கார வச்சு
அவரை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சொன்னீங்கன்னா அவர் அந்த பதவியை தக்க வைக்கிறது எப்படிங்கிறத பத்தி யோசிப்பாரா? தனக்கு வந்து ஒரு பைபாஸ் பண்ணி நமக்கு இந்த பதவியை கொடுத்த இந்த அரசுக்கு நம்ம எப்படி வந்து நன்றி கடனோடு இருப்பது, இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி நன்றி கடனோடு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் பார்ப்பாரா? இல்லை உண்மையிலே இந்த மக்களுக்கான சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தீவிரம் காட்டுவாரா? ஒரு சாதாரண லேமனை கேட்டால் சொல்லிடுவோம், பாமரர்களை கேட்டால் சொல்லிவிடுவார்கள். சரிங்களா? அப்ப தனக்கு மூத்த அதிகாரிகள் இருக்கும் பொழுது அவங்கள பைபாஸ் பண்ணி தன்னை இந்த பதவியில் அமர வைத்தவர்களுக்கு நாம் வந்து விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி ஒரு அதிகாரி செயல்பட முடியுமே தவிர, இந்த மக்களின் நலனில் காவல்துறை முனைப்போடு இருக்க முடியும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க நல்லா பாருங்க, கோவை மாநகர ஆணையர் வந்து காவல்துறை ஆணையர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. 11:20 வந்து காவல்துறைக்கு அழைப்பு வருது. இரவு 11:20 11:20 அழைப்பு வந்த பிறகும் இவங்க வந்து 4 மணிக்கு அந்த பெண்ணே, பாதிக்கப்பட்ட பெண்ணே எழுந்து வந்து நிற்கும் போது தான் போய் அந்த பெண்ணை மீட்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, 11:20 அழைப்பு வந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சும் அந்த போனை லொக்கேட் பண்ணி அந்த பகுதியை போய் ரவுண்ட் பண்ணி அந்த பெண்ணை மீட்பதற்கு காவல்துறைக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 4 மணி நேரத்தில் தான் அந்த பெண் அடைந்த துன்பம், துயரம் மிக அதிகம். அப்ப இந்த காவல்துறையால் ஒரு தகவல் கிடைத்த பிறகு கூட ஒரு பெண்ணை மீட்பதற்கு 4 மணி நேரம், அதாவது மக்கள் நெரிசல் இல்லாத பகுதியில், அடர்ந்த பகுதியில் ஒரு சைரனை வச்சுட்டு போயிருந்தா கூட குற்றவாளிகள் பயந்து ஓடிருப்பான். அப்ப இந்த எவ்வளவு மெத்தனமாக காவல்துறை தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு இந்த கோவை நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நெஞ்சம் பதறக்கூடிய இந்த சம்பவத்தை மீண்டும் தமிழகத்தில் அரங்கேறாமல் இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய கோரிக்கையும்.